கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சக்திதாஸ். ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுவார். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உலக மக்களுக்கு பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலன் பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குரு பெயர்ச்சி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கு நடுவில் சனியால் ஒவ்வொரு போர் உருவாகக்கூடிய சூழ்நிலையும், குருவால் அதையெல்லாம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பெட்ரோலியம் மற்றும் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் சில தட்டுப்பாடுகளும், பிளாஸ்டிக் போன்ற விஷயங்கள்லையும், இரும்பு, சிமெண்ட், ஜல்லி இது போன்ற விஷயங்களில் சில தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு தொழில்துறை கொஞ்சம் கீழே போய் மறுபடியும் மேலே வந்துடும். இந்த குருவுடைய பார்வையில், உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னென்னா, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தடுமாறி போகக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் மீண்டும் அதை மேலே கொண்டு வர்றது இந்த குருவோடைய ஒரு தன்மையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும், தொழில்துறையில் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும். பொதுவாக மக்களுக்கு உணவு பஞ்சம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வராது. போக்குவரத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. இந்த முறை நிறைய குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் எல்லாரும் அந்த துறை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் சாதனை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். பொதுவாகவே இந்த வருஷம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் குழந்தை கொடுத்துரும். அப்படி வரக்கூடிய குழந்தை அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தையாக இருக்கும். அவங்களுடைய பெயர் காலகாலத்துக்கு நிலைச்சி நிற்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். இந்த வருஷம் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அரசாங்கங்களில் நிறைய மாற்றங்கள் வரும், அரசியல்லையும் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள், கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப பெரிய சிக்கல்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ரொம்ப நாள் அரசியல் அதிகாரம், பதவி உயர்வு இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. குரு எப்போவுமே வரும்போது தங்கத்தின் விலையில் ஒரு கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே ஏற்றுவார். ஸோ மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நன்மையை உருவாக்கி தரும். இனி ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, இந்த 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப சூப்பராக பார்க்கலாம். ஆடிட்டிங், உணவு சார்ந்த தொழில், கலை, இலக்கியம், புரோக்கரேஜ் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான வருஷம். கல்வி படிக்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷம். இந்த மிதுன ராசிக்கு குரு 2ஆம் இடத்துல வர்றாரு. அதனால் உங்களுக்கு இந்த காதல், திருமணம் இது போன்ற விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் காதலிக்காதவங்க காதலிக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும், குழந்தை பிறப்பு ஏற்படும். ஸோ கல்யாணமும் இருக்குது, காதலும் இருக்குது, குழந்தை பிறப்பும் இருக்குது. வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் கிடைக்கும். மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன செய்யுது அப்படின்னா, முதல்ல வந்த உடனே இவ்வளவு நாள் தொல்லை கொடுத்த ஆளுங்களை எல்லாம் முதல்ல தூர விளக்கும். இவ்வளவு நாளுக்கு உங்களுக்கு அவமானத்தை உருவாக்கி கொடுத்துச்சு இல்லைங்களா, அந்த காலங்கள் மாறும். வீட்டில் பொன், பொருள், ஆபரணம் முதலியவை சேர ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமணத்திற்காக தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் உண்டு. காதலில் ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த காதல் இப்போ தீரும். கலைத்துறையில் வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மிதுனத்துக்கு இப்போ ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். 1-2 ஏதாவது தவறி போச்சுன்னா கூட அதுவும் மறுபடியும் இப்போ உங்களை தேடி அது எல்லாமே செட்டாக ஆரம்பிக்கும். சின்னத்திரை கலைஞர்களுக்கும் இந்த காலம் ஒரு பொன்னான காலம். புது ப்ராஜெக்டுகள் வரப்போகுது, புது விளம்பரங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது, புது நிகழ்ச்சிகளில் நீங்கள் போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு போவதற்கான வாய்ப்புன்னு முழுவதும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலம் யாருக்கு அப்படின்னா மிதுனத்துக்கு தான்.
இந்த மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பொன் பொருள் ஆபரணத்தை சேர்த்தக்கூடியவார். வீடு, ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுப்பாரு. எங்கேருந்து பணம் வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். 10ஆம் இடத்துல சனி நின்று தொழிலை கொடுப்பாரு, தொழிலில் கொஞ்சம் தொல்லை கொடுப்பாரு, கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பாரு. ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நிறைய அந்த வருமானத்தை சேர்த்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தந்தையாருடைய உடல்நிலையில் சில சிக்கல்களை உருவாக்கி கொடுத்தாலும் தந்தையின் மூலமும் ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தையும் உருவாக்கி கொடுப்பாரு. ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பாரு. 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம். இந்த காலத்தில் உங்களுக்கு குடும்பம் அமையணும் அப்படிங்கிறது ஒரு விதியாகவே இருக்குது. அப்போது தனம் அமையும், குடும்பம் அமையும், உங்களுடைய வாக்குக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை கேட்கும், உங்களுடைய சொல் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க, உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும், எல்லா இடத்துலையும் உங்களை முன்னிறுத்தி உங்களுக்கு மரியாதை செய்ய ஆரம்பிப்பாங்க. இது மட்டும் இல்லை, வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போயிடலாம். அதாவது இடமாற்றம் கட்டாயம் இருக்குது. இந்த குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு, 8ஆம் இடத்துக்கு, 10ஆம் இடத்துக்கு 3 இடத்துக்கும் வருது. அப்போது 6ஆம் இடத்துக்கு வரும்போது சில தொல்லைகள் ஏற்படும். குறிப்பாக கழிவு பகுதியில் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம், டயரியா வரலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம், வயிறு சார்ந்த தொல்லைகள் ஏற்படலாம். இந்த மாதிரி சில சிக்கல்கள் ஏற்படும். இடுப்பு வலி வரும், இடுப்புக்கு கீழே சியாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் 1 நாள் 2 நாளில் இருந்துட்டு உங்களுக்கு மீண்டும் சரியாக போயிடும். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ரொம்ப அதிக அளவில் அலைச்சல் கொடுக்கும், வேலை செய்கிற இடத்துல அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குளிப்பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். 10ஆம் பார்வையாக பார்க்கும்போது அங்கே அந்த சனி இருக்காரு. அந்த சனி தொழில் ரீதியாக ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் கடைசியாக உங்களுக்கு தொழில் அமைஞ்சு ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலத்தை உருவாக்கி கொடுத்துரும். 2ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய உழைப்பினால் கிடைக்கக்கூடிய மொத்த வருமானத்தையும் பத்திரமா கொண்டு வீட்டுக்கு சேர்த்திரும். இந்த வீட்டுக்கு சேர்த்தன பொருளை நீங்கள் சேமிப்பாக உங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களாக வாங்கிக்குவீங்க. இதன் மூலமாக உங்களுடைய நீண்டகால தேவைகள், ஆசைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், திருப்தி, அமைதி, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களோட உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னாலும் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப நாள் போன வருஷத்தில் இருந்த சில பிரச்சனைகளை தீர்த்துக்கணும், ஆப்ரேஷன் செஞ்சுக்கணும், இல்லை இதுக்கு ஏதாவது வைத்தியம் பார்த்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய தீர்வுகள் இப்போ கிடைக்கும். பிசிஓடி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள், தோள்பட்டை, கை, எலும்பு, தோல், இந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு இப்போ இந்த மிதுன ராசிக்கு தீர்வு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். பெண்களுக்கு சேமிப்பு, கையிருப்பு ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகும். அதன் மூலமாக அவங்க தங்களுடைய தேவைகளை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பும் உருவாகும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான காலகட்டம்னு தான் சொல்லணும். ஆனால் நிறைய சூதுவாது செஞ்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியுன்றதை சூதுவாது செஞ்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு நல்லவங்களை விட கெட்டவங்களுடைய ஆதரவு தான் இந்த முறை கிடைக்கும். அவங்களால நீங்கள் வெற்றி பெறவும் செய்வீங்க. சனியுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முதலீடுகள் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. முதலீடுகளை பணம் கையில் சேரும்போது நீங்கள் அங்கே இங்கே செய்யலான்னும் போது உங்களை ஏமாத்துறதுக்கும் சில வாய்ப்புகள் சேரும். குறிப்பாக கிரிப்டோ கரன்சி, சீட்டு சேர்த்துறது, இல்லைன்னா பெரிய அளவில் பேராசை காட்டி உங்களுடைய பணத்தை சிலர் உங்களை மோசம் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. வீடு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. பணம் சேர்ந்து வர்ற நேரம், அதனால் விருப்பப்பட்டது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கக்கூடியதாக இருந்தாலும் அங்கே ஒரு சின்ன ஏமாற்றமும் தயாராக இருக்கும். அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்தந்த இடத்துல கவனமாகத்தான் இருக்கும். ப்ரமோஷனுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன் ரெடியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏதாவது வெளியூருக்கு மாற்றலாகி போகணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அந்த மாற்றமும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். கல்விக்காக எங்கேயாவது வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தயாராக இருக்கலாம்.
ஆனால் சில தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் அமையும். இது வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தான் உங்களுக்கு இதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க தயவு செஞ்சு பணம் கொடுத்து ஏதாவது வேலையை வாங்கிடலாம் அப்படின்ற நம்பிக்கைகள் இருந்தால் அதை விட்டுடுங்க. இந்த முறை நேர்மையாகவே போக பாருங்க. உங்களை ஏமாற்றி பணம் பிடுங்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் தயாராக இருக்கும். இந்த மிதுன ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய உறுப்புகள் அப்படின்னா தொண்டை, காது, மூக்கு, அப்புறம் உங்களுடைய கை விரல்கள், தோல், இடுப்பு, இந்த பகுதியிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பகுதியை ஒட்டியே தான் உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் வந்துட்டு மீண்டும் அது சரியாகவும் போயிடும். வியாபார விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வியாபார விருத்தி பண்ணலாம். எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து நீங்கள் போன வருஷத்தில் அதுக்கு முன்னாடி வருஷத்தில் எதிர்பார்த்த எக்ஸ்பேன்ஷன் இப்போ நடக்கும். உங்களுக்கு நீங்கள் எல்லா நல்லதும் கூடி வரும்போதும் ஏதோ சில சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் இருக்கிறதாக நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சரியான ஒரு இறை வழிபாடு அப்படின்றது இல்லை பரிகாரம் அப்படிங்கிறது எதுன்னா, குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க, குழந்தைகளை துன்புறுத்தாதீங்க, குழந்தைகள் மேலே பாசமாக இருங்க. இதுதான் முதல்ல. அடுத்து ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோவிலுக்கு ஏகாதசி திதியும் திருவோண நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய ஒரு நாளில் பெருமாளுக்கு போயிட்டு நீங்கள் சும்மா கையெடுத்து கும்பிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் சாதாரணமாகவே தீர்ந்துவிடும். நீங்கள் அது எந்த கோயில் பெருமாளுக்கு வேணாலும் போகலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கும் போகலாம், இல்லை ஸ்ரீரங்கம் போகலாம், திருப்பதி போகலாம், இல்லை உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ நீங்கள் அங்கே போகலாம். ஆனால் அந்த திதியும் நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய அந்த நாள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.